நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு தோணலாம், என்னடாப்பா இது 7ல சனி, கண்டக சனி, 12ல போய் கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு, 4ஆம் வீட்டுல வேற சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடேங்கப்பா. அதாவது 3ஆம் வீட்டுல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அவங்க 4ஆம் வீட்டுக்கு 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள போயிடுவாங்களே அப்படின்னு. பட் ஸ்டில் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. 6ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் உங்களை கை காப்பாத்தி விட்டுடுவார். அவர் வழி காமிச்சு ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு சிக்கல்குள்ளேயும் நீங்க சிக்காம, யார் உங்களுக்கு எதிரியாக வந்தாலும், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா வந்தாலும் அது ஃபைனலா பாசிட்டிவா ஆக்கி கொடுக்கறதுக்கு ராகு சனி பகவானுடைய வீட்டுல, உங்களுடைய 6ஆம் வீட்டுல சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப நீங்க தைரியமா கம்பீர நட போடலாம். பட் ஸ்டில் பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருக்கிறது ரொம்ப சுகம் தானே. ஸோ அதை பத்தி தெளிவா ஒவ்வொரு சப்ஜெக்டா இந்த பதிவில் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் இருப்பார். அப்புறம் 6ஆம் தேதி அவர் விருச்சிகத்துக்கு போயிடுறார். 28ஆம் தேதி அவர் 4ஆம் வீட்டு போயிடுறார், அதாவது தனுசு ராசிக்கு. அண்ட் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சனி வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்றது ஒரு பதிவுல உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். அதை நீங்க ஆல்வேஸ் நோட் பண்ணிட்டு சனி பெயர்ச்சி 6 வரைக்கும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா உங்களுடைய மனசுல தெளிவா நீங்க வச்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சனி பகவான் 7ல தான் இருக்க போறார். அதனால சனி பெயர்ச்சி 6 வரைக்கும் திருமணம்ன்றது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல தான் திருமணம் செய்யணும்னு இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்க. ஆனா ரொம்ப அலர்ட்டா நீங்க இருக்கணும். அலர்ட் என்னவா இருக்கணும்? உங்களுடைய நீங்க பொன் பார்க்கவோ இல்ல பையனை பார்க்கவோ போகும்போது நல்லா விசாரிச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நிதானமா யோசிச்சு கொஞ்சம் தள்ளி கூட நீங்க போகணும். டக்குன்னு என்னடா இது இப்ப வந்துருச்சு, சரி போயிடலாண்டா அப்படின்னா அது தப்பா இருக்கும். யாரையும் டோட்டலா நம்ப கூடாது. ஒரு சிங்கிள் மெம்பரை நம்பி நீங்க சொல்லி தானே இங்க கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்களையும் மறைக்கும், அல்லது அவங்க வேற வழி இல்லாம உங்களை சிக்க வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்த ஜாதகங்கள் கரெக்டான்றது பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் 10 பொருத்தங்கள் அப்படின்றது கூடவே கூடாது. 10க்கு 10 இருந்திருந்தாலும் கண்டிப்பா நீங்க கட்ட பொருத்தம் பார்க்கணும், திசாபுத்தி பொருத்தம் பார்க்கணும், பாவ சமயம் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணுமே ஒழிய அவசரப்பட்டு இப்ப டக்குன்னு 10 பொருத்தம் இருக்குன்னு 3 பேர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போன்ல ஆப்ல எல்லாமே பார்த்துடுறீங்க. அதை பார்த்து இருக்குன்னு அதை மட்டும் வச்சு தயவு செஞ்சு நீங்க போயிடக்கூடாதுன்றது நான் ரொம்ப தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பொறுமை தேவை. அதே மாதிரி அந்த பர்சனோட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. உண்மையா அவங்களுக்கு பிரியம் இருக்கா, அவங்க உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது கொஞ்சம் பேசுங்க. பேசினா எல்லாம் புரிஞ்சிடுமா அப்படின்னா கண்டிப்பா புரியாது. ஆனா பேசும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு திசாபுத்தி ஃபேவரபிளா இருந்தா மாட்டாம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி புதுசா கல்யாணமானவங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நடந்துக்கிறத பார்த்து என்னடா இது முதல்ல இப்படி பேசினார் இப்ப இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ராங் முடிவுகள், உடனே டிவோர்ஸ்க்கு போறது, வேண்டான்னு அம்மா வீட்டுக்கு போயிடுறது அப்படின்றதெல்லாம் செய்யவே கூடாது. முதல் நம்பிக்கை உங்க மேல இருக்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில வரணும் அப்படின்றதுல நீங்க இருக்கணுமே ஒழிய விட்டு போய் வெளியில உட்கார்ந்துகிட்டா உங்களால உங்களுக்கும் மைனஸ், உங்களுடைய ஃபேமிலிக்கும் மைனஸ். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சொல்லிட்டே போலாம். ஸோ எப்பயுமே இது இப்படி இருக்கா, அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபக்குவத்துக்கு கூட வந்துருங்க. ஏன் இந்த வார்த்தையை இப்ப சொல்றேன் அப்படின்னா, ராகுன்றவர் இங்க இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் நீங்க சூப்பரா பினிஷ் பண்ணி கொண்டு வர முடியும். சூரியன் அப்படின்றது 3ஆம் வீட்டில் இருக்கிறது பெரும் சூப்பர். என்ன அப்படின்னா தெளிவான
கம்யூனிகேஷனை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும்னா அதுக்கு தீர்வு கிடைக்காம போகவே போகாது இல்லையா? ஸோ அதைத்தான் நீங்க செயல்படுத்தணும், இந்த காலகட்டத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். பார்ட்னர்ஷிப்போடு நீங்க இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இது அப்ளை ஆகும். அதனால எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் பொறுமையா எல்லாமே நீங்க தான் ஸ்ட்ராங் நினைச்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இது உங்களுடைய ஒப்பீனியன், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டைம் எடுத்துட்டு ஒரு 3 days கழிச்சு மறுபடியும் மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு எல்லாமே கமா போட்டு ப்ரொசீட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாதிச்சே தீருவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சூட்சுமங்கள். அதுக்காக தான் இந்த மாத பலன் பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப கண்டிப்பா ஹீட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சுகம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது பாடி ஹீட்டும் சரி, மைண்ட் ஹீட்டும் சரி. உங்க தாய் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அம்மானுடைய ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டக்குன்னு அம்மா தானேன்னு சொன்ன வார்த்தை அம்மா ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துருவாங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பா அம்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்க எங்கேயோ இருக்கீங்க, அம்மா எங்கேயோ இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அம்மா தானே அப்புறம் பேசிக்கலாம், நார்மலா எப்பயும் பண்றதுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாம போன் எடுத்து என்னம்மா என்ன வேணுங்கம்மா, நான் வேலையா இருக்கேங்கம்மா அப்படின்னு சொல்றது கண்டிப்பா பழகிக்கோங்க. இல்லாட்டி மிகப்பெரிய டென்ஷனுக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அது பாசிட்டிவ் அப்படின்னாலும் அது நெகட்டிவா நீங்களே கூட்டிட்டு போயிடுவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவணங்கள் கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்கோங்க. எதையும் தொலைச்சிட வேண்டாம். நீங்க வண்டியில போகும்போது செய்யும் போது ஹெல்மெட் போடுறது, கரெக்டா பெட்ரோல் இருக்கான்னு பாத்துக்கிறது, ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அண்ட் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் லைக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கணும். வேகமா உங்க மேல வண்டி முட்டினாலும் உங்களுக்கு தான் இப்ப காயம் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி மறதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுகம் கெடும். குழந்தைங்க படுக்கையில கூட இப்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் செதறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் டிசம்பர் மாதம் சொல்லும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதம் இல்லையா? ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்ப போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எந்த டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் இப்ப ஃபோக்கஸ்டா இல்லை அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய திசா புத்திகளும் சரியில்லை அப்படின்னா நீங்க சயின்ஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் நினைச்சிட்டு போயிடுவீங்க, அல்லது வைசி வர்சா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மேக்ஸ்ன்றதுக்கு நீங்க சயின்ஸ் நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்க ஜியோமெட்ரி பாக்ஸா மறக்கலாம், கிராஃப் பேப்பரை மறக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் மறந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி அந்த டென்ஷன்னாலேயே மார்க் இழக்க நேரிடும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னியா ராசியில குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கையில எடுத்து இன்னைக்கு என்ன எக்ஸாம் கரெக்டா அதை எடுத்துட்டியா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சு நீங்க அனுப்புங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க. மேலும் இந்த டென்ஷனான விஷயத்தை ஈஸியா நீங்க கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய டிப் நான் சொல்ல போறேன். ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கல்லுப்பு கொஞ்சம் லெமன் போட்டுட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் காலை விட்டுட்டு அந்த சூடு குறையிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கோங்க. நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா 12ல கேது இருக்கும்போது நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்குமோ சூப்பரா இருக்கும். சரி டெய்லி எக்ஸாம் எல்லாம் இருக்குமோ போக முடியுமா மேடம் அப்படின்னா, கொஞ்சம் அருகம்புல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்க அருகம்புல் சுவாமி கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய பேக்ல பாக்ஸ்ல நீங்க வேலைக்கு போற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல அப்படியே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்பவே கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அரளிப்பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்துக்குள்ள நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதும். ராகு 6ல இருக்கிறதுனால மேஜரான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு மைனஸ் ஆகாது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.